தொடர்ந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் தவறு என்று நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். நமது நிகழ்ச்சியிலேயே நான் காவல்துறையின் தலைமை இயக்குனர் திரு சங்கர் ஜிவால் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன். இப்படி ஒரு அதிகாரி, குறிப்பாக என் பேரை சொல்லலாம், இந்த வருண், செல்வ நாகரத்னம், என்னமோ இவங்க தான் தமிழ்நாட்டோட முதல் ஐபிஎஸ் அதிகாரி மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போடுற ரீல்ஸு. அப்புறம் ஒரு லட்டி எப்படி வச்சுக்கிட்டு ஒரு போஸ் பார்த்துருக்கியா வருண்குமார்? நீ இல்லைன்னா போலீஸ் இல்லையா? அப்புறம் அரசியல் தலைவர்களை பார்த்து திருநிதி திருடன்னு இன்ஸ்டாவில் போடுறது, பத்திரிகையாளரை அழைச்சி பேட்டி கொடுக்கறது, அதிகாரியை சபார்டினேட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மைக்கில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து ஊடகங்களை கசிய விடுறது, இதெல்லாம் ஒரு ஒழுங்கீனமான செயல். காவல்துறையில் இப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் நம்ம நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ கான்ஸ்டபிள் ஒரு இன்ஸ்பெக்டரோ இதை பண்ணாங்கன்னா நீங்கள் சும்மா விடுவீங்களான்றதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். 2/6/2025 தேதியிட்ட ஒரு சுற்றறிக்கையை காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் யாருக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். நீங்கள் குறிப்பாக எஸ்பி அண்ட் அபவ், அவர் பீயிங் தி ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், அவர் ஹீ கேன் இஷ்யூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு எவ்ரிபடி. யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா டு ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் அண்ட் அபவ் தி ரேங்க் ஆஃப் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஏன்னா அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரேங்கில் இருந்து தான் இந்த சேட்டையை பண்ணுறாங்கன்றது திரு ஜிவால் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. It has come to the notice that some officers tend to post official matters, including important official duties and responsibilities and their photographs in official uniform on their personal social media handles. புரியுதா? In other instances, some officers have given interviews to YouTube channels, podcasts, etc. in a personal capacity and shared official information relating to cases, victims, accused person, etc. இந்த ரெண்டு டிக்கெட்டு தான் இதை மெயினாக பண்ணுறது. நான் இப்படி பிடித்தேன் அப்படி பிடித்தேன் அப்படின்ட்டு யூடியூபுக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுக்கறது. இன் திஸ் ரிகார்ட் இட் இஸ் பெர்டினன்ட் டு ரெஃபர் டு தி கான்டாக்ட் ரூல்ஸ். வந்துருச்சா? ஆல் இண்டியா சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் 1968. ப்ரெஸ்ஸு மற்றும் ரேடியோ தொடர்பாக இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஷால் நாட் பி ரெக்வயர்ட் வென் த மெம்பர் ஆஃப் சர்வீஸ் இன் த போனஃபைட் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ் ஆர் அதர்வைஸ் publishes a book or contributes or participates in a public media. புத்தகம் தொடர்பாக பேசுவதற்கு முன்னனுமதி பெற தேவையில்லை. Provided he shall observe the provisions of rules at all times and make it clear that the views expressed are of his own and not those of the government. அவர் பேசலாம், பேசும்போது இது என்னுடைய கருத்து, அரசின் கருத்து அல்லன்றதை அவர் தெளிவுபடுத்தணும். புத்தகம் தொடர்பாக பேசுவதற்கு முன்னனுமதி பெற வேண்டியதில்லை. டிவி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் என்ற முழுமையான விபரத்தை முன்னதாகவே அரசுக்கு தெரிவித்து முன்னனுமதி வாங்க வேண்டும்னு ரூலு தெளிவாக இருக்கிறது. அதே போல் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டார், கான்டாக்ட் ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது எல்லோருக்கும் பொருந்தும் என்று போட்டுவிட்டு, ஸோ மீடியாவில் பேசும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக அரசு ஊழியர் நடத்தை விதிகள் தெரிவிக்கிறது. இதன் காரணமாக இந்த கீழ்கண்ட விஷயம் வலியுறுத்தப்படுகிறதுன்னு போட்டுட்டு, officials shall not post photographs with official uniform on private social media handles. யூனிஃபார்மோட ஃபோட்டோவே வரக்கூடாது. சொந்த ஹேண்டில். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாநகர காவல்துறைக்கு ஒரு பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜில் வந்து நான் இன்றைக்கி கிரீவன்ஸ் நடத்தினேன்ட்டு அருண் டெய்லி போட்டுருக்காரு ஒரு ஃபோட்டோ, அது போடலாம். ஒரு போஸ்ட் அப்படி ஒரு போஸ்ட் அது போடலாம். அருண் ஐபிஎஸோட சொந்த ஹேண்டிலில் போடக்கூடாது. அது குறைந்தபட்சம் அருணுக்கு தெரியுது, அவரோட ஹேண்டில் சைலண்ட்டாக இருக்குது, இது யூஸ் பண்ணுறாரு, இது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வருண், செல்வ நாகரத்னம் இந்த வீடியோலாம் போடுங்க, ரீல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று ரீல்ஸு. இவங்க மட்டும்தான் ஊரில் வேலை செய்கிறாங்கன்ட்டு. ஆல்சோ தே ஷால் நாட் போஸ்ட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ரைவேட் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் சொல்லிட்டு, இட் இஸ் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டட் தட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் டீடைல்ஸ் ஆஃப் கிரிமினல் கேசஸ் சச் அஸ் விக்டிம்ஸ், அக்யூஸ்ட், எக்ஸெட்ரா information of confidential nature shall not be shared during interview to YouTube channels, podcast, TV channels, etc. கேஸ் சம்மந்தமாக எந்த விஷயத்தையும் இந்த யூடியூப்லையோ பாட்காஸ்ட்லேயோ எங்கேயும் பேசக்கூடாது என்று தெளிவாக இந்த உத்தரவை போட்டிருக்கிறார். போட்டுட்டு wherever necessary concerned officers shall flag it to their senior officers in hierarchy for vetting and obtaining clearance for participation in private functions and interviews. பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மேலதிகாரிகிட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்து அனுமதி வாங்கிக்கிட்டு பேசுங்க, பேட்டி கொடுங்க. எனி கான்ட்ரவென்ஷன் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன்ஸ் வில் அட்ராக்ட் நெசசரி ஆக்ஷன் ஆஸ் பர் தி கான்டக்ட் ரூல்ஸ். இதை விதியை மீறி நடந்தீங்கன்னா கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.
ஆல் ஆஃபீஸர் ஷால் ஸ்ட்ரிக்ட்லி adhere to this instruction and also issue necessary. இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் என்று திரு ஜிவால் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து உங்களுக்கு புரிவது என்ன? மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லுங்கள். இப்போ சார் இந்த ஒரு உத்தரவு தான். இந்த உத்தரவை அவர் எப்பயோ பிறப்பிச்சிருந்துருக்கலாம். ஏன் லேட்டாக பிறப்பிக்கிறாருன்னு புரியலை. ஸோ ஒருவேளை இதை தாண்டி இப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து போடுறாங்க, அவங்க ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படி ஒரு டவுட் வருது சார். இன்னொன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க திருச்சியில் இருக்காங்கன்னு வைங்களேன் ஆஃபீஸர்ஸு, அவங்களுக்கு திருச்சியில் தான் இருக்காங்க சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியும் வேணுங்க சொல்கிறாங்க. சரியா, மதுரை இருக்கு, சென்னை இருக்கு, திருச்சியே சொல்கிறீங்க. ஆமாம். ஓகேவா? இப்போ எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி திரு அருண் வந்து அந்த சென்னை மாநகர காவல் அந்த அஃபிஷியல் ஹேண்டில் தான் போடுறாருல, அவங்க ஏன் திருச்சிக்கு அதை மாதிரி ஒரு அஃபிஷியல் ஹேண்டில் உருவாக்கி இருக்குமா? இருக்கு, யார் சொன்னது இல்லை. இனிமே அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் அப்லோட் பண்ணிக்கலாமா? அதில் அப்லோட் பண்ணலாம். சிங்கத்தையும் உங்களையும் ஒப்பிட்டுலாம் அப்லோட் பண்ண முடியுமா அஃபிஷியல் ஹேண்டில்? இன்று இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது, 4 அக்யூஸ்ட் அரெஸ்ட்டு, இன்று இவர் பிடிபட்டார், 4 NBW எக்ஸிக்யூட்டடு, 10 கிலோ கஞ்சா வச்சிருந்த 2 பேரை பிடிச்சோம், இதானே போட முடியும்? சிங்கம் போல் இப்படி போய் பிடித்தாருன்னு போட முடியுமா? ட்ரோன் ஷாட் வச்சு போட முடியுமா? கை நடுங்குமே போடலனா, ஏன்னா ஒன்று பழகிடுச்சு, தொடர்ந்து பழகிடுச்சு. நீங்கள் சொல்கிறது உண்மை, கை நடுங்கும், நீங்கள் சொல்கிறது உண்மை. இல்லைன்னா மைக்கில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிமா ஒருத்தன் டிவியில் கொடுத்து போட சொல்கிறான்? சபார்டினேட்டு மைக்கில் நீ ஒரு அந்த யாரோ ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பொம்பளை பிள்ளைன்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டேஷனில் மணப்பாறையிலையோ எங்கேயோ ஒரு அவதூறாக பேசிட்டாங்க இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு நீலாம் எதுக்கு வேலைக்கு கோமதின்னு நினைக்கிறேன் அந்த இன்ஸ்பெக்டர் பேர். மைக்கில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வெளில வந்துச்சுல்ல சார். அது என்னன்னா அந்த தகவல் வந்து ஒரு அம்மா அவங்க வந்து விக்டிம் சம்திங் 2 ஒரு அண்ணனை யாரையோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அது சம்மந்தமா பேசும்போது அவதூறா பேசுனதுனால ஒன் ஆஃப் தி விக்டிம் கமிட்டட் சூசைட். அதனால தானே இது இஷ்யூ ஆகுது. அதை மறைக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரை கண்ணா அப்படின்னான்னு மைக்கில் திட்டி அதை ரெக்கார்டு பண்ணி இன்ஸ்பெக்டரை வறுத்தெடுத்த வருண்குமார் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? இது வந்து இப்போ திரு வருண்குமார் அவர்கள் தொலைக்காட்சிக்கு கொடுக்கறது இல்லை, தொலைக்காட்சிகளாக போடுறாங்க. அப்போது இது போன்ற அலுவல் ரீதியான உத்தரவுகள் வெளியேறும் அளவுக்கு ஒரு பணியாற்றுவதற்கு தகுதி இல்லாத காவல்துறை அதிகாரியாக வருண்குமார் இருக்கிறார் என்ற அப்போதும் நடவடிக்கை எடுக்கலாம். சரி, அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைங்க. அவர் ஏதோ ஒரு சாதனை பண்ணிடுறாரு, அதை பற்றின நியூஸை சேனல்கள் செய்தி சேனல்கள் எடுக்கிறாங்கன்னு அதை பற்றிய செய்தியை டிஜிபி வெளியிடுவார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக தானே செஞ்சுட்டீங்க, நீங்கள் சொந்த வேலை செய்யல. அப்போ நீங்கள் செய்கிற பணி தமிழ்நாடு காவல்துறைக்கு தானே சேரும், தமிழ்நாடு காவல்துறையை செய்தி வெளியிடும். ஒருவேளை அவங்களா தன்னெழுச்சியாக அந்த தொலைக்காட்சியில் வந்துட்டா அது பர்மிஷன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுன்றது கடைசியில் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க, பர்மிஷன் வாங்கணும்ல சார்? வாங்கணும். அப்படி இல்லைன்னா டிஜிபி பேசுவோம், நம்ம போய் பக்கத்தில் நின்று தன்னெழுச்சியாக வந்துச்சுன்னா தன்னெழுச்சியாக நடவடிக்கை எடுப்பாங்க, ஒழுங்கு நடவடிக்கை. சரி, ஏன் இப்போ நீங்கள் கரெக்டாக கேட்டிங்க ஆரம்பத்தில், இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போது ஏன் சொல்லுங்கள்? எனக்கு ஒன்று தோணுது, ஆனால் சரியா சும்மா சொல்லுங்கள், பரவாயில்ல, தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு கமெண்ட்லலாம் போடுறாங்க, சொல்லுங்கள். வருதுலப்பா, செட் பண்ணி எழுத வைக்கிறாங்க போல இருக்கு, விடு. இப்போ வந்து யார் அந்த சார் அப்படின்ற விஷயத்தில் ஒரு அதிகாரி அடிபடுறாரு. ஸோ அது வந்து தமிழக அரசுக்கே சிக்கல் வருது அப்படின்றதா இருக்கலாம். ராங் ஆன்சர். நீ சொல்லு. திரு உதயநிதி அவர்கள் வந்து இப்போது அவர் வந்து அமைதியாக இருக்காரு, அவரை எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க முடியாது, நெருங்கிட்டீங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம். நெருங்கிட்டீங்க. அப்புறம் இவ்வளவு நாள் இல்லாமல் ஓய்வு பெறுவதற்கு 2 மாதம் முன்பு தான் செய்ய வேண்டிய பணியை முதல் முறையாக ஓய்வு பெறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் செய்வதற்கான காரணம் என்ன? முதல்வர் வந்து உத்தரவு வந்திருக்குமா? இல்லை அந்த 60 முதல்வருக்கு இவரு தான் அதிகாரி தான் உத்தரவு போடுவாங்க. என்ன தப்பாக பேசிட்டு இருக்காங்க. 6 பேர் இருக்காங்களா, அவங்கள்ட்ட இருந்து எதாவது போயிருக்குமா? நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல, நான் சொல்கிறேன். ரிவர்ஸில் போனீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். இது தப்புன்றது இந்த விதிகள், இந்த ஒழுங்கு விதிகள் இருக்குல்ல, ரூல் 6 ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ், ரூல் 11(4) ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ், ரூல் 15(4) ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் செல்வ நாகரத்தினத்துக்கும் தெரியும், வருண்குமாருக்கும் தெரியும். ஆமாம். அதை மீறி இவங்க வந்து இந்த ரீல்ஸு புகைப்படங்களை எல்லாம் பதிவிட்டதன் காரணம் டிஜிபியை பார்த்து தொட்டு தான் பாருறேன், நடவடிக்கை எடுத்து தான் பாருறேன், எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு நீ டிஜிபி ஆகிட்டியா நீ என்ற
மமதையில் என்ற எண்ணத்தில் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இத்தனை நாள் இருந்தார்கள். அவர்கள் இந்த அதிகாரத்தை ஒரு மமதை அவர்களுக்கு வருவதற்கு காரணம் தம்பி. டாஸ்மாகில் எந்த சரக்கை வாங்கணும், அரசு ஒரு நிறுவனம் எந்த சரக்கை வாங்கணும்னு தம்பி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, இப்போ வருண்குமாருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரு. ஃபோன் யார்கிட்டேருந்து போகும்? தம்பிக்கிட்ட தம்பிக்கிட்டேருந்து போகும். சின்னவர்கிட்டருந்து போவா? சின்னவர் வேற, அவர் பேசும் ஃபோன்கள் வேறு. இதெல்லாம் டீல் பண்ண மாட்டார் அவர். பெரிய லெவலில் அரசு இளைஞரணி தொடர்பான விஷயங்களே அவர் டீல் செய்வார். இதெல்லாம் டெலிகேட் பண்ணிட்டார். அதான் திரு விசாகனோட வாக்குமூலத்தை சொன்னோம்ல, அவர் பார்த்துக்குவார். இதை கூட பண்ண முடியல, புரியுதா? இது கூட கஷ்டமாக இருக்குது. துட்டு வருது டாஸ்மாகில், என்னென்னையா செட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு, அதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இவர்கிட்ட டீல் பண்ணுங்க. ஸோ தம்பிக்கிட்டேருந்து ஃபோன் போகும். ஏன்பா தம்பியும் துணை முதல்வரும் வேறா? ஸோ ஃபோன் வரும். டிஐஜி ப்ரமோஷன் வருது. நார்மலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தாங்கன்னா அடுத்த ரேஞ்சு போட மாட்டாங்க. போய் கொஞ்ச நாள் போய் எங்கேயாவது கம்ப்யூட்டர் செல் போய் உட்கார் போ அப்படின்னு அனுப்பிச்சி விடுவாங்க. நார்மலாக திருச்சியிலே எஸ்பி, மனைவி பக்கத்து மாவட்டத்துக்கு எஸ்பி, அப்புறம் ப்ரொமோஷன் ஆனால் திருச்சிக்கே ரேஞ்ச் டிஐஜி. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? ஏனென்றால் அவர் யாரும் செய்ய முடியாத மாபெரும் சாதனையை செய்திருக்கிறார். தம்பி கைதானவன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னை 4 நாள் விசாரித்து அந்த டேப்பை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துட்டு தம்பி அங்கே போய் நேரடியாக திருச்சிக்கு போய் இந்த உரையாடல்கள் எல்லாம் கேட்டு இவர்களுக்கு வேண்டிய பகுதிகளை எடுத்துக்கொண்டு அவர் பாருங்கள் பர்சனல் மேட்டர் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காருன்னு உதயநிதிக்கிட்ட அதை போட்டு காமிச்சு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ நெருக்கம்னு தெரியுதாப்போ? அப்போ யாராலும் செய்ய முடியாத சாதனையை செய்தவர் அவர் அந்த அதிகாரி. எவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சவுக்கு சங்கர போகிற அடிச்சு காலி பண்ணிட்டேன். நான் ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோனில் இருக்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். அவன் கான்டாக்ட் யார் அவன் பேசிகிட்டு இருக்கான்னு சோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இதோடு அவன் கதை ஓவர். யூடியூப் சேனல் இனிமேல் ஓப்பனே பண்ண முடியாது. சேனல் டெலீட் பண்ணிட்டேன். அவன் 25 வருஷமாக பேசி யூஸ் பண்ணிட்டு இருந்த இமெயிலை டெலீட் பண்ணிட்டேன். எல்லா ஐடிஸ் ஐக்ளவுட் உள்ளிட்ட எல்லா ஐடிஸ்க்கும் ரெக்கவரி ஃபோன் நம்பர் மாற்றிட்டேன். இவ்வளவு விஷயங்களை வருண்குமார் தம்பிக்காக செய்து கொடுக்கும்போது வருண்குமாரை தொட முடியுமா டிஜிபியில்? இதை அவர் செய்திருக்கணும். நான் இவ்வளோ நாள் அவரை விமர்சனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மனசார வாழ்த்துறேன் ஜீவாவில். இதைத்தான் நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். இதை அவர் செய்யலைன்ற கோபம் தான் எனக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 18 ஆண்டுகள் பணியாற்றியவன் என்ற முறையில் ஒரு காவல்துறை ஒழுக்க சீர்கேடாக போய் கொண்டிருக்குதுன்ற வேதனை எனக்கு. அவர் ஸ்டைலாக இருக்கார் வருண்குமார் இன்ஸ்டா ரீல்ஸ்லன்ட்டு பொறாமையில் நான் சொல்லலை. அவர் இதை செய்யக்கூடாது. கீழே இருக்க கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் எப்படி மதிப்பான்? ரீல்ஸ் போட்டுன்னு இருக்கிற கணவன் மனைவி 2 பேருக்கும் ப்ரொமோஷன் வருது. அந்த இன்சைனியாவை பேட்ஜ் இதெல்லாம் மாற்றுறது ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்து ஒரு வீடியோ சுற்றி ஞாபகம் இருக்கா? இவர் அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி விடுவார், இவங்க அவருக்கு மாட்டி விடுவாங்க. அந்த ஸ்டார் இன்சைனியா மாற்றுறது இதுக்கு ஒரு வீடியோவை ஊரில் எவனுமே டிஐஜி ப்ரொமோஷன் வாங்கினது இல்லையா? இதை திரு ஜிவால் அவர்கள் செய்யவில்லையே என்ற ஆதங்கம் எனக்கு அவர் மீது இருந்தது. இன்னைக்காவது இதை செய்திருக்கிறாரே என்று மகிழ்கிறேன். ஏன் இப்போது இதை செய்கிறார் என்றால் வழக்கமாக தம்பிட்டு தானே போவேன். தம்பியை ஓடுறான்டா, இப்போ போடா தம்பிக்கிட்ட. அது இடைக்கால தடை தானே சார்? இருக்கட்டும், தம்பி வர முடியாதுல்ல. வந்த ஏர்போர்ட்லேயே கொத்தாக தூக்குவார்களே. அதை இடைக்கால தடைன்னு ஜிவால் அவர்கள் நம்பலையா? ஜிவால் அவர்கள் நம்புகிறார். தம்பியை வந்துடாதன்ட்டு சொன்னதே ஜிவால் தானே. வந்துடாதீங்க தம்பி. இன்னொன்று அந்த டீம் கலகலத்து போச்சு. எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் துட்டக்கிட்ட வாங்கிக்கிட்டு அடிச்சு நவுத்திட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. மது மகளிர் என்று கொண்டாட்டமாக இருந்தார்கள். இந்த பிரச்சனைன்னு வந்த உடனே ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஐயோ மொத்தமாக வாட்ஸ்அப்பையே டெலீட் பண்ணு, தம்பிக்கிட்ட நான் பேசுனதே இல்லை, ஓடு, எனக்கு தம்பியை தெரியாதியா, தம்பியே இல்லையா எனக்கு என்ற லெவலுக்கு அங்கே ஆகிப்போச்சு. அதனால் யாரும் யாரை காப்பாற்றும் நிலையும் அங்கே இல்லை ஒருவரும். அண்ட் ஒரு அதிகாரி தானே. எனக்கு ஒரு என்ன வருத்தமாக இருக்குன்னா, ஜிவாலிடம் சப் இன்ஸ்பெக்டராக ஜிவால் முதல் முறை ஈரோடு எஸ்பிஆர் இருந்தார். ஈரோடு சம்திங் சவுத்தில் எங்கேயோ மதுரை எஸ்பிஆர் இருந்திருக்கார். அப்போது அவரிடம் பணியாற்றிய ஒரு உதவி ஆய்வாளர் இப்போது டிஎஸ்பியாக இருக்கிறார். அவர் என்கிட்ட சொன்னார், டெரராக இருப்பார் சார், இருந்தாலே எஸ்பியாக இருக்கும்போது அல்லருவானுங்க சார், எந்த கட்சிக்காரனும் பேச முடியாது சார், அடி தூக்குன்னுவார் சார். திரு ஜிவால் அவர்கள் ஜிவால் வயசாகுது இல்லை சார்? வயசாகுது இல்லை, அதுக்காக சார் அது இல்லை. அப்போ ஆக இன்னும் உக்கிரமாக தான் இருப்பாங்க. டெரராக இருப்பார் சார். அவரா இந்த ஒழுக்க கைகள் கட்டப்பட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கைகள் கட்டப்பட்டது தான் உண்மை. யோசிச்சு பாருங்கம்மா, நீங்கள் ஒரு டிஜிபி ஒரு டிஐஜிக்கு என்ன இன்ஸ்டாவில் ரீல் போட்டுனுக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுன்ட்டு மெமோ அனுப்புறீங்க. அவன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போயிட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் உன்னை யார் இப்படி மெமோ கொடுக்க சொன்னதுன்னு சொன்னால் அப்புறம் டிஜிபிக்கு என்ன மரியாதை? இதுக்கு நான் மெமோ கொடுக்காமே இருந்திருக்கலாமே. அசிங்கம் தானே இருக்குது.
வித்ட்ரா பண்ணுவாங்க, மெமோ வித்ட்ரா பண்ணுவாங்க. இல்லைனா அவர் மொக்கையாக ஒரு விளக்கம் எழுதி கொடுப்பார், அதை வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போது நேற்று மாலதி அவர்கள் ஒரு நீண்ட நேரம் பல சந்தேகங்களை கேட்டார். ஏன் சார் அண்ணாமலை பண்ணதில்லை, என்ன சார் இப்போ வெளியிட்டதில்லை, என்ன தப்புன்னு. இப்போது இந்த சர்க்குலர் வந்துருச்சா பொதுவெளிக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டிஜிபிக்கு இப்போ நான் புகார் அனுப்புவேன். சார் நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த சர்க்குலரில், வருண்குமார் செல்வ நாகரத்னம்னு 2 பேரோட இன்ஸ்டா பேஜோட லிங்க் இது, அதில் போய் பாருங்கள் சார். 2 பேரும் யூனிஃபார்மில் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சார். ஒழுங்கு நடவடிக்கை ஒன்று டெலீட் பண்ண சொல்லுங்கள், இல்லை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். நான் இப்போ கடிதம் எழுதுவேன். இதைத்தான் பண்ணணும். நான் சர்வீஸில் இல்லை, நான் ஒரு சிவிலியன்னு, ஒரு அமைச்சு பணியாளராகத்தான் நான் அரசு துறையில் இருந்தேன். ஐபிஎஸ் அதிகாரிக்கு இது தெரிய வேணாம், இது செஞ்சுருக்கணும்ல, ட்ரையல் முடிஞ்சவனே வர்றேன். ஸோ உள்ளபடியே மனதார திரு ஜிவால் அவர்களை வாழ்த்துகிறேன். இதைத்தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தோம். மேலும் பல நடவடிக்கைகள் இருக்குமா ஜிவால்? இது போதும் தூக்குடான்னு அவருக்கு இந்த இது தெரிஞ்சிருச்சு. நான் இப்போது ஒரு காவல்துறை அதிகாரியாக இனி செயல்படுவேன், ஒரு காவல்துறையின் தலைமை இயக்குனராக இனி செயல்படுவேன். வருண்குமார் போன்ற அதிகாரிகளின் ஒழுங்கீனத்தை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்பதுதான் இந்த சர்க்குலரோட பொருள். மகள் வந்து திரைப்படத்தில் நடிச்சாங்க, போய் அதுதான் ஒரு ஃபினான்சியர் சீன் ஸ்க்ரீன் மீடியாவோ ஸ்க்ரீன் சீன் மீடியாவோ ஏதோ ஒரு மீடியா எடுக்கிறாங்க, அதுக்கு தம்பி துட்டு கொடுத்தாருன்னு அதை கெடுத்து விட்டீங்க. நல்லா இருப்பீங்களா கராத்தே பாபு? போச்சு. படம் வரலையா சார்? எப்படி பேமெண்ட் யாருமா கொடுக்குறீங்களா? குடியிருது வீடு இல்லை, இதில் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 மாதம் தானே சார் இப்போ அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு, ஆகஸ்ட்மா. ஸோ அது வரைக்கும் தான் இந்த சர்க்குலர் நீடிக்குமா? அதுக்கப்புறம் பிறகு வருபவர் வருண்குமாரை மடியில் போட்டு கொஞ்சுவார் என்று எந்த நம்பிக்கையில் சொல்கிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போதே இவர்கள் அதிகாரம் ஆட்டம் கண்டு விட்டது. 3 மாதம் கழித்து இப்படி இருக்குமா? முக்கால்வாசி பேர் எடப்பாடிகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, சார் இப்படி நடக்குது சார்னு. தலைகீழாக மாற்றம் வரும்.